ஏங்க நான் வந்திருக்கேன், நீ அங்கிட்டு பார்த்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சார்? அங்கிட்டு பார்க்குறீங்க யாரு? அடிச்சேன்ல இல்லை சார், நான் எஸ்டிஓ சார். சரி ஏங்க நான் வந்திருக்கேன், நீ அங்கிட்டு பார்த்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில்? இல்லை சார், ஏஐ வர சொன்னேன் சார். என்ன கொஞ்சம் காலி பண்ணி காலி பண்ணது கலெக்டர் ஆஃபீஸில் ஒட்டிக்கிறாங்க. காலி பண்ணுறது நீங்களும் கர்நாடகத்தில் எங்கே தாசில்தாருங்க ஆமாம், நீ கல்லாமத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கோம்மா சொல்லிட்டு இவங்க கொடுக்குறேன்னு அப்புறம் போன எடுத்தோன்னா இடிச்சு போட்டு அவங்க எங்கே போயிட்டாங்க? மனிதாபிமான வேண்டாம். முதல்ல நீங்கள் இதுக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுங்க. மதுரை புதுக்குளம் பகுதியில நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்ட 43 வீடுகளை நீதிமன்றம் அகற்றணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்த நிலையில அதிகாரிகள் அந்த வீடுகளை இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்காங்க. பொதுமக்கள் அதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு எந்த ஒரு பலனும் அளிக்கலன்னு சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்குளம் பகுதியில நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடுகளை கட்டினதா சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வீடுகளை அகற்றணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. இதை தொடர்ந்துதான் அங்கிருந்த வீடுகளை அகற்ற சொல்லி அதிகாரிகள் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்ததாகவும் அதுக்கப்புறமா இப்போ வீடுகளை அகற்ற வந்ததாகவும் கூறப்படுது. ஆனா பொதுமக்கள் முன்னறிவிப்பு இல்லாம வீடுகளை அகற்ற வந்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அங்க வந்து அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்திருக்காரு. நீதிமன்ற உத்தரவை மீறி எங்களால எதையும் செய்ய முடியாது அப்படின்னு அதிகாரிகள் திட்டவட்டமா சொல்லிட்டாங்களாம். இதை தொடர்ந்துதான் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்துல அதிகாரிகளோட ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதையும் மீறி பலத்த போலீஸ் பாதுகாப்புகளோட அங்க கட்டப்பட்டிருந்த 43 வீடுகளை அதிகாரிகள் இடிச்சு தரைமட்டமாக்கி அங்கிருந்து அகற்றி இருந்திருக்காங்க. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.